வணக்கம். வெல்கம் டு இந்தியன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஹோம்மேட் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கடையில் கிடைக்கிற சோப் மாதிரி இதில் கெமிக்கல் எதுவும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட கூடவே கொஞ்சம் கத்தாழையோட ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் இருக்கிற கத்தாழையை எடுத்து அதிலிருந்து நானே எடுத்திருக்கேன் இந்த ஜெல்லை. இப்போ இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற சக்கை நமக்கு தேவையில்லை. இதில் இருக்கிற சாறு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா அந்த சாறு மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கேரட் கத்தாழை ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட இந்த நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சாறை மட்டும் நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதோட கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மஞ்சள் தூள் நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. மஞ்சள் வாங்கி வறுத்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் உள்ள. இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்காக நான் கிளிசரின் பேஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதைய. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த கிளிசரின் சோப் பேஸை நம்ம வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா உருகிரும். பாருங்கள், இந்த மாதிரி உருகி நல்லா ஜெல் மாதிரி ஆயிரும். பாருங்கள், எந்த கட்டியும் இல்லாமல் நல்ல ஜெல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட் சாறை உள்ளே சேர்த்திடலாம். அதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே இந்த ஆடை மாதிரி படியும். அது நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சதுன்னா அது தானாகவே இந்த ஆடை போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான், சோப்புக்கு தேவையான ஜெல் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம சோப் மோல்டில் உள்ளே ஊற்றிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சோப் மோல்டு வாங்கிக்கோங்க. சோப் மோல்டு உங்ககிட்ட இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கிண்ணங்களில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த நுரையை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் அதை தனியாக எடுத்துட்றேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நான் ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சோப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இனிமேல் கடையில் சோப்பே வாங்க தேவையில்லை. வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நேச்சர் சோப்பாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம இதை ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த சோப்பை. நான் இன்றைக்கி இதுக்கு உப்பு தண்ணி தான் எடுத்திருக்கேன். உப்பு தண்ணியில் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா நுர வருதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக நுர வருது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இனிமேல் சோப்பே வாங்க தேவை இருக்காது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.